வணக்கம் மாணவர்களே, இன்று நாங்கள் குருகுல நிகழ்ச்சியினூடாக நான் உங்களை மீண்டும் ஒரு முறை சந்திக்க விரும்புகிறேன். நாங்கள் இதுவரை நாட்களும் மைக்ரோபயாலஜி, அதாவது நுண் உயிரியல் பாடத்திலே கிட்டத்தட்ட தேர்ச்சி 4 வரையும் படிச்சிருக்கிறோம். இன்று நாங்கள் 5வது தேர்ச்சி. அது 5வது தேர்ச்சி, ஒரே ஒரு தேர்ச்சி மட்டும்தான் உரியது. அதை நாங்கள் இப்பொழுது ஒரு 5 பாடங்களை நாங்கள் அவற்றை இப்போது பார்த்து கொள்வோம். இப்பொழுது நாங்கள் பிள்ளைகளே தேர்ச்சி 9.5. இதுவரை காலம் நாங்கள் நுண்ணங்கிகள் எங்களுடைய குடிநீரில், தாவரங்களில், மண்ணில் ஏற்படுற பாதிப்புகளை பற்றியும் நன்மைகளை பற்றியும் நாங்கள் பார்த்தோம். இன்று முக்கியமாக எங்களுடைய உணவு, அந்த உணவிலே நுண்ணங்கிகள் ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகள் பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமாக உங்களுக்கு தெரிய வேண்டும், இந்த நுண்ணங்கிகள் உணவில் உணவு பழுதடைதலை ஏற்படுத்துகிறது என்றதை தலைக்கில் கொஞ்சம் வச்சுக்கொண்டு நாங்கள் இப்பொழுது பாடத்துக்கு வருவோம். பாருங்கள், நுண்ணங்கிகள் உணவின் மீது ஏற்படுத்தும் தாக்கங்களை தேடுவர். உணவின் மீது ஏற்படும் தாக்கம்னு சொன்னால், நாங்கள் சாப்பிட போகிற உணவில் நுண்ணங்கிகள் தொற்றுதல் அடைந்து அவற்றிலே உணவை உட்கொள்கிறது மட்டுமல்ல, அவற்றிலே எங்களுக்கு நோயை விளைவிக்கின்ற சில பதார்த்தங்களை சுரந்து விடுகிறது. அந்த பதார்த்தங்கள் உள்ள உணவை நாங்கள் உட்கொண்டால் எங்களுக்கு நோய் ஏற்படுறது மட்டுமல்ல, சில வேளைகளில் எங்களுக்கு அதால் இறப்பும் ஏற்படலாம். ஆகவே இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி மைக்ரோபயாலஜியில். நாங்கள் இவற்றை பற்றி கொஞ்சம் தெளிவாக விளங்கிக் கொள்வோம். சரி, பாருங்கள், இது பாருங்கள், தேர்ச்சி மட்டம் 5.1 தான். ஒரு தேர்ச்சி மட்டம் தான், ஒரு தேர்ச்சி மட்டம். பாடப்பரப்பு வடிவாக கிளியராக தெரிய வேணும். சில பேருக்கு ஒரு பாடத்தின் விடயத்தை கேட்டு எத்தனையாவது அலகில் இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றா தெரியாது. பாட அலகு ஒவ்வொரு விடயத்தை சொன்னால் இந்த கேள்வி எத்தனையாவது அலகில் வந்திருக்கிறது என்பதை மாணவர் சொல்லக்கூடிய அளவுக்கு பாடம் தேர்ச்சி உள்ளதாக இருக்க வேண்டும். ரைட், சரி, பாருங்கள். முதலாவது பாருங்கள், நுண்ணங்கி பழுதடைந்த உணவின் மூலம் ஏற்படும் நோய்களை தவிர்ப்பதில் பங்களிப்பு செய்வர். பாருங்கள், நுண்ணங்கிகளால் உணவு பழுதடைதலுக்கான காரணம் ஏன் உணவு நுண்ணங்கிகளால் பழுதடைகிறது? நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நுண்ணங்கிகள் வளி, நீர், மண் எல்லாவற்றிலே, சிறிய சிறிய சூழத்தொகுதிகள் எல்லாவற்றிலையும் நுண்ணங்கிகள் காணப்படுகிறது. அந்த நுண்ணங்கிகள் நாங்கள் பார்த்துருக்கிறோம், பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ், அல்கா போன்றவர்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் இவற்றில் முக்கியமாக உங்களுக்கு தெரிய வேண்டியது பாக்டீரியாவும் ஃபங்கஸும் தான் அந்த உணவு பழுதடைதலில் எங்களுக்கு பாதிப்பை, நோயை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றி நாங்கள் இப்பொழுது தெளிவாக பார்ப்போம். பாருங்கள், ஏன் மனித நுகர்வுக்காக பயன்படும் அனைத்து உணவுப் பொருட்களும் தாவரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படும் அல்லது விலங்குகளிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படும். அப்போ எனவே இந்த நுண்ணங்கிகள் ஏறத்தாழ பூமியின் எல்லா திதிகளிலும் பாருங்கள், எல்லா திதிகளிலும் வாழுகின்றன. உணவு இயற்கையாகவே நுண்ணுயிர் தொகுதி ஒன்றை கொண்டிருப்பதனால் நுண்ணீர் மேற்பரப்பில் நாங்கள் உணவெல்லாம் அப்படி திறந்து தான் வச்சிருக்கிறோம். மூடி வச்சிருந்தாலும் சாப்பிடைக்கு திறந்தபடி இருக்கு. சரி, மரக்கறியோ மீன்களோ எல்லாம் திறந்தபடி தான் இருக்கு. சரி, அப்போ இயற்கை, அப்போ அங்கே நுண்ணங்கி படை ஒன்று இருக்கும். கையாளும் போது உணவை நாங்கள் கையாளும் பொழுது உங்களுக்கு தெரியும், நாங்கள் வீடுகளில் உங்களுக்கு சொல்லியிருப்பார்கள், கையை வச்சு எடுக்காத, அடிக்கடி கரண்டியை வச்சால் கறி பழுதாக போய்விடும். ஏன்னாங்கிற கையில் நுண்ணங்கி இருக்குது. கரண்டியை வெளியில் எடுத்து திருப்பி வைக்கும் பொழுது வெளியில் உள்ள நுண்ணங்கிகள் கரண்டியில் பட்டு திரும்ப கரைக்குள்ளே போகிறது. சரியோ? ஆகவே பாருங்கள், கையாளும் போது இதுதான் கையாளுதல். அதுக்காக சுத்தமான கரண்டிகளை பயன்படுத்துவார்கள். செயன்முறைக்கு உட்படுத்தப்படும் போது நாங்கள் உணவை தயாரிக்கும் பொழுது எங்களோட கை நல்ல சுத்தமாக இருக்க வேண்டும். நிலத்துக்குள்ள அழுக்குகள் இருக்கக்கூடாது. மிக கவனமாக கவனிக்கப்பட வேண்டியவை. இயற்கையாகவே நுண்ணங்கிகளால் பழுதடைதல் செய்யப்படுகிறது. சில பேர் ரிங்ஸ் கரைப்பார்கள், கையில் நிறைய அழுக்குகள் இருக்கும். உணவை பிணைவார்கள், அந்த கை நகத்துக்குள்ள அழுக்குகள் இருக்கும். அப்போ இந்த அழுக்குகள் ஊடாக உணவு தொற்றுதல் அடைகிறது. தான் உணவுப் பொருட்கள் போசனை, நீர் என்பவற்றை கொண்டிருப்பதனால் நாங்கள் என்ன தேவைக்காக உணவு உட்கொள்கிறோமோ அதே தேவை அந்த பாக்டீரியாவுக்கும் அங்கே இருக்கிறது. போசனை பொருள் கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட்டு, கனியுப்பு, விட்டமின்
இவை மட்டும் இருந்தால் போதாது, பாக்டீரியான தொழிற்பாட்டுக்கு நீர் அவசியம். நீர் என்பவற்றை கொண்டிருப்பதனால் நுண்ணங்கிகளில் வளர்ப்பூடமாகவும் உணவு தொழிற்படும். ரைட். அடுத்து 4வது பாருங்கள், உணவுப் பொருட்கள் உள்ளடக்கியுள்ள அதே போஷணப் பொருட்களையே பல நுண்ணங்கிகளும் நாடி நிற்கின்றன. எல்லாம் பாக்டீரியா தொடக்கம் ஃபங்கஸ் மதுவம் எல்லாம் நாடி நிற்கும். எனவே உணவானது போஷண கொண்ட வளர்ப்பூடகமாக பங்காற்றுவதன் மூலம் ஏராளமான பாக்டீரியா மதுவம் பூஞ்சனம் என்பவை இதில் வளரக்கூடியதாக உள்ளது. இதில் வளர்கிற எல்லா அங்கிகளும் எங்களுக்கு நோயை ஏற்படுத்துவதில்லை. உதாரணமாக நாங்கள் எங்களுடைய பாரம்பரியத்தில் பழஞ்சோறு பழங்கறி பற்றி நாங்கள் அதிகாலையில் விரும்பி சாப்பிடுகிறோம், சூடாக்கி சாப்பிடுகிறோம். அப்போ அங்கே இருக்கின்ற அந்த நுண்ணங்கிகளால் எங்களுக்கு பாதிப்பு இல்லை. சில விசேடமான நுண்ணங்கிகள் இருக்குது, நாங்கள் அவற்றை பாடத்தில் போக பார்த்துக்கொள்வோம். பாருங்கள், உணவு பழுதடைகின்ற பொழுது அந்த உணவிலே 2 மாற்றம் ஏற்படுது. ஒன்று நிகழும் மாற்றங்கள் 2, ஒன்று பௌதிக மாற்றம், மற்றது ரசாயன மாற்றம். பௌதிக மாற்றம் அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டும். பாருங்கள், பௌதிக மாற்றங்கள் பாருங்கள். ஒன்று, முதலாவது உணவு மென்மை அடைதல். உதாரணமாக புட்டு போன்ற கடினமான உணவு அடுத்த நாள் எடுத்து பார்த்தா உணவு மென்மை அடைஞ்சு பசை மாதிரி இருக்கும். மென்மை அடைதல், கடினமான உணவுப் பொருட்கள் மென்மை அடைகிறது. 2வது நிறமாற்றம், வெளிரி போயிருக்கலாம், சேஞ்ச், நிறம் மாறும். 3வது பாண்டல் மனம். பாண்டல் மனம் இப்போ இந்த உணவில் எண்ணெய் போன்ற உணவு, பொரியல், மீன் பொரியல், இறால் பொரியல் அல்லது பலகாரம் என்று சொல்லுவோம். இவெல்லாம் நாச்செண்டு போனால் பிசுக்கொட்டி போச்சு என்று சொல்லுவோம். பிசுக்கொட்டி போச்சு எடுத்து மணந்தால் ஒரு துர்நாற்றம் ஒன்று வீசும். பாண்டல் தன்மை. அடுத்த வாரங்கள் பாகு அல்லது பிசின் தோன்றல். முக்கியமாக உங்களுக்கு தெரியும், இந்த உளுந்து வடை 2-3 நாளால் எடுத்து பிச்சம் என்றால் அதுக்குள்ளால் இருந்து ஒரு வீணி மாதிரியான ஒரு நேர் மாதிரியான இலை ஒன்று காணப்படும். பிசின் அல்லது பாகுத்தன்மை. சரியோ. அடுத்த வாரங்கள் நச்சுப்பொருள் செறிதல். இதுதான் முக்கியமானது. நச்சுப்பொருள் நுண்ணங்கி தொழிற்படும் பொழுது, தொழிற்பாட்டின் பொழுது கழிவுகளாகவோ அல்லது சுரக்கப்படுகின்ற நச்சு பதார்த்தங்கள் அங்கே திரட்சி அடைஞ்சிருக்கும். அவற்றை நாங்கள் சாப்பிட்டால் எங்களுக்கு சில நோய்கள் ஏற்பட போகிறது. அதை நாங்கள் பார்க்க உணவு தொற்றுதல் உணவினூடாக அல்லது உணவு நஞ்சடைதல், ஃபுட் பாய்சனிங், ஃபுட் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லி 2 விதமான செயற்பாடுகள் அங்கே இருக்கிற நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், ரசாயன மாற்றங்கள். உணவிலே ஏற்படுற ரசாயன மாற்றங்கள் 3 வகை உணவுக்கும் நாங்கள் அங்கே சொல்லியிருக்கிறோம். ஒன்று, முதலாவது பாருங்கள், அழுகல் அடைதல். அழுகல் அடைதல் என்ன உணவு பாருங்கள், முக்கியமாக புரத உணவு. புரத உணவு அழுகல் அடைகிறது. அங்கே புரத தொகுப்புக்குரிய பகுப்புக்குரிய நுண்ணங்கிகள் வாழுகிறது. அந்த புரத பகுப்புக்குரிய நுண்ணங்கிகள் புரத பகுப்புக்குரிய நொதியங்களை சுரக்கிறது. நொதியங்களை சுரந்து பல்வேறு விதமான விளைபொருட்களை தோற்றுகிறது. அந்த விளைபொருட்களின் காரணமாக அங்கே ஒரு துர்நாற்றம் வீசுவதை நாங்கள் பார்க்கலாம். தெருக்களில் விலங்குகள் இறந்து கிடக்கும் பொழுது 2-3 நாள் செல்லும் பொழுது அங்கே முகம் கொடுக்க முடியாதவாறு துர்நாற்றம் ஒன்று வீசும். பாருங்கள், முதலாவது புரத உணவு அமினோ அமிலங்கள். அமினோ அமிலங்கள், அமைன்கள், அமோனியா, ஐதரசன் சல்ஃபைட். ஐசன் சல்ஃபைட் உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீர்கள், துர்நாற்றமான வாயு. அமைன்களும் ஒரு துர்நாற்றமான வாயு. அமினோ அமிலங்கள் இங்கே பரீட்சையில் என்ன செய்கிறீர்கள்னு சொன்னால், புரத உணவு அமினோ அமிலங்கள் மட்டும் எழுதி போட்டு விடுகிறீர்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சரிவிடும், மறக்காமல் எழுதப்படணும். மாற்றங்கள். சரி, இது நான் உங்களுக்கு இலவ பாடமாக்குறதுக்காக நான் உங்களுக்கு இங்கே ஒரு அம்புக்குறி மூலம் தாக்க சமன்பாடு மூலம் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அடுத்த பாருங்கள், நொதித்தல். நொதித்தல் உணவு கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் பழைய பாடத்திலிருந்து இது கொஞ்சம் திருத்தப்பட்டு வந்திருக்கிறது. கார்போஹைட்ரேட் முதலாவது பார்த்துக்கொள்ளுங்கள். அங்கே நுண்ணங்கிகளினால் சுரக்கப்படும் எளிய கார்போஹைட்ரேட்டுகளாக முதல்ல உடைக்கப்படும். எளிய கார்போஹைட்ரேட் என்றால் வெல்லங்கள். அது ஒரு சர்க்கரைட்டாக இருக்கலாம் அல்லது 2 சர்க்கரைட்டாக இருக்கலாம். வெல்லங்களாக உடைக்கப்பட்ட பிறகு திரும்பி சர்க்கரைட்டு பகுப்பு நுண்ணங்கிகளால் சுரக்கப்படும் நொதியங்களினால் வெல்லங்கள் கார்போஹைட்ரேட் உணவு அமிலம், அது ஆல்கஹால் வாயுக்களாக மாற்றப்படும்.
விளங்கிக் கொள்ளணும். பாருங்கள், வெல்லம் பாருங்கள், சர்க்கரைட்டு பவுப்பு நொதியம், சேதன அமிலம் என்று நான் போட்டிருக்கிறேன். ஆனால் உங்களோட ஹைனூனில் சேதனம் என்ற சொல்ல பயன்படுத்தவில்லை. அமிலம் என்றால் சில வேளையில் சில பேர் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், ஜோசிப்பியல் என்றதுக்காக தான் சேதன அமிலம் என்று நான் போட்டிருக்கேன். சேதன அமிலத்தை தோற்றுவிக்கும், அல்கஹாலை தோற்றுவிக்கும், வாயுக்களை தோற்றுவிக்கும். இப்போ இங்கே முக்கியமாக பார்த்துக்கொள்ளுங்கள், சேதன அமிலம், அதில் வெல்லங்களும் காணப்படலாம். சேதன அமிலம், அல்கஹால், வாயுக்கள். ரைட். அடுத்த பாருங்கள், பாண்டல் ஏற்பட. நான் ஏற்கனவே சொல்லுங்கள், பாண்டல் லிப்பிட்டு உணவு. லிப்பிட்டு உணவு. அப்போ லிப்பிட்டு பவுப்புக்குரிய நுண்ணங்கிகள், நொதியங்களை சுரக்கிற நுண்ணங்கிகள் லிப்பிட்டு உணவு பதார்த்தத்திலே தொழிற்பட்டு அவற்றை லிப்பிட்டினுடைய 2 கூறு படிச்சிருப்பியல், கொழுப்பமிலம், கிளிசரோல். கொழுப்பமிலம் கிளிசரோலாக 2 நீர் பகுத்து விடுகிறது. அப்போ இந்த பதார்த்தங்களை நாங்கள் இந்த இப்படிப்பட்ட பழுதடைந்த பதார்த்தத்தை நாங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு தெரியும், வயிற்றில் ஒரு எண்ணெய் சிக்கல், வயிற்று குத்து என்று ஏற்படும். குத்து ஏற்படும். கடைகளில் வேண்டுற சில உணவுப் பொருட்கள் பழுதடைந்த உணவு பதார்த்தங்களாக இருக்கலாம், பழுதடைந்த எண்ணெயில் பொரிக்கிறதா இருக்கலாம். அங்கே எண்ணெயில் தனி உணவில் மட்டுமில்லை, எண்ணெய் இலையும் இந்த நீர்ப்போப்பு நொதியங்கள் சுரக்கப்பட்டு கொழுப்பமிலம் பெறலாம். இது எங்களுடைய வயிற்றிலே எங்களுக்கு வலியை ஏற்படுத்துகிறது. உணவு பழுதடைதலில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் ஒன்று புறக்காரணி, மற்றது அகக்காரணி. புறக்காரணின்னு சொன்னோமென்றால் சூழலில் உணவு காணப்படுகிற சூழலில் அமைந்திருக்கின்ற காரணி. அகக்காரணி என்றால் உணவிலே உள்ள காரணி, உணவு கொண்டிருக்கிற காரணி. சரியா? பாருங்கள், அந்த புறக்காரணிகள் பாருங்கள், புறக்காரணிகள் 3 தந்திருக்கிறோம். ஒன்று உணவு களஞ்சியப்படுத்தப்படும் வெப்பநிலை. 2வது பாருங்கள், சூழலின் சாரீரப்பதன், சூழலின் சாரீரப்பதன். மற்றது பாருங்கள், சூழலில் உள்ள வாயுக்களின் இருக்கையும் செறிவும். புறக்காரணிகள் இது உணவில் அப்படியே எஸ்ஏ கேள்வியாக கேட்கப்படுறது. நான் இந்த யூனிட் முடிய உங்களுக்கு 2 எஸ்ஏ கேள்வி செய்து காட்ட போகிறேன். அப்படியே நேரடியாகவே கேள்வி கேட்கப்படுது. ஒன்றும் எங்களுக்கு மனப்பாடம் இல்லாவிட்டால் நாங்கள் விடை எழுத முடியாது, விடை எழுத முடியாது. இலகுவாக புள்ளிகள் எடுக்கலாம். நாங்கள் கடைசி யூனிட்டுகளை கடைசி நேரம் வச்சு படிக்கிறபடியினால் எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறதில்லை. இதுதான் உள்ள ஒரு பிரச்சனை. நாங்கள் இப்பொழுது பிள்ளைகளே உணவு பழுதடைதலில் செல்வாக்கு செலுத்துகின்ற புறக்காரணிகளை பற்றி இப்பொழுது சற்று நேரம் பார்ப்போம். புறக்காரணிகளை முதலாவது சொன்ன நான், முதலாவது பாருங்கள், களஞ்சியப்படுத்தப்படும் வெப்பநிலை. வெப்பநிலைன்னு சொல்லக்கூடாது, உணவு எந்த சூழலுக்குள்ள வச்சிருக்கிறோம், களஞ்சியப்படுத்தப்படும். அந்த சொல்லுகள் முன் அடமொழி சொல்லுகள் முக்கியமானது. அதான் நாங்கள் விடுற தவறுகள் இதுதான். களஞ்சியப்படுத்தப்படும் வெப்பநிலை. சரி, பாருங்கள், முதலாவது பாருங்கள், நுண்ணங்கிகளின் வளர்ச்சி வெப்பநிலையில் தங்கியிருக்கிற எந்த ஒரு உயிரினத்தின் தொழிற்பாடும் வெப்பநிலை தாங்கியிருக்கேன். நுண்ணங்கிற தொழிற்பாடு நொதியத்தில் தாங்கி இருக்கு. அப்போ நொதியங்கள் தொழிற்படுவதற்கு சிறப்பான வெப்பநிலை அவசியம். சிறப்பான வெப்பநிலை சிறப்பான வெப்பநிலை தான் நொதியங்கள் சரியான முறையில் தொழிற்படும். வெப்பநிலை அகலும் கூடினால் நுண்ணங்கள் அழிந்துவிடும், நொதியங்கள் அழிந்துவிடும், புரதங்கள் அழிந்துவிடும். வெப்பநிலை குறைந்து கொண்டு போனால் நொதியத்தின் செயல்பாடு கீழ்ப்படியை சந்திக்கின்ற வேகம் குறைஞ்சு விடும் என்று சொல்லி நீங்கள் ஏற்கனவே அலகு 2இல் கற்றிருக்கிறீர்கள். இப்பொழுது நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், குறைந்த வெப்பநிலையில் மந்தமான வளர்ச்சி, அணுசவ வீதம் குறையும். குறைந்த வெப்ப அணுசவ வீதம் குறையும். அப்போ அணுசவ வீதம் பாருங்கள், மந்த வளர்ச்சி. மந்த வளர்ச்சின்னு சொன்னோம்னால் மந்தமாக பழுதடைதலும் நடைபெறும். பழுதடைதலும் நடைபெறும். ரைட். பாருங்கள், சிறப்பு வெப்பநிலையில் விரைவான வளர்ச்சி, சிறந்த வெப்பநிலை, விரைவான உணவு பழுதடைதல் நடைபெறும். அப்போ இவற்றை தடுக்கிறதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம், இவற்றை வீடுகளில் குளிர்சாதன பெட்டிகளை வச்சிருக்கிறோம். பாருங்கள், ஆனாலும் குறைந்த வெப்பநிலையிலும் கூட குளிர்நாடி பாக்டீரியாக்களால் உணவு பழுதடையும். குறைந்த வெப்பநிலையில் தொழிற்படக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்குது, குளிர்நாடி பாக்டீரியாக்கள். சரியா? பாருங்கள், 4 வாசியில் குளிர்சாதன பெட்டியில் சேமிக்கப்பட்ட உணவு பழுதடைதல்.
4 அப்போ எனவே வெப்பநிலை ஒரு உணவு பழுதடை செய்வதில் ஒரு முக்கியமான காரணி என்பதை இங்கே விளங்கிக் கொள்ளணும். அந்த வெப்பநிலையை குறைக்கிறது போல அதீத குளிரூட்டியின் மூலம் உணவை இன்னும் நன்றாக பாதுகாக்க முடியும். பாருங்கள், அடுத்தது சூழலின் சாரீரப்பதம். இப்போ மழை காலத்தில் நாங்கள் உணவை பாதுகாத்து வைக்கிற கஷ்டம். வீடுகளில் கூட காலத்தில் மாவை இடித்து பெணிக்கில் போட்டு வச்சிருப்பார்கள். மாரிக்கு பயன்படுத்தலாம் என்று மாரி காலத்தில் பயன்படுத்த எடுக்கிற பொழுது அங்கே பார்த்தால் ஃபங்கஸ் தொற்றுதல், பாக்டீரியா தொற்றுதல், உணவு பலதடைஞ்சிருக்கும். மாக்கள் பொதுவாக அரிசி மாக்கள் எவ்வளவுக்கு வறட்சியாக இருக்குதோ உணவு, அவ்வளோ தூரத்துக்கு இந்த சாரீரப்பதன் கூடியுள்ள சூழலில் நாங்கள் உணவை வச்சிருக்கும் பொழுது அந்த நீரை அந்த உணவுப் பொருட்கள் உறிஞ்சி விடும். உறிஞ்சினால் அங்கே உணவு இருக்கிறது, நீர் இருக்கிறது, நுண்ணங்கள் தொழிற்படும். அப்போ எனவே இந்த இப்படிப்பட்ட உணவுகளை நாங்கள் பாதுகாக்கணும்னா என்ன செய்யணும்? சாரீரப்பதன் சுற்றாடலோட வழியிலிருந்து அவற்றை நாங்கள் தடுத்து பேக் பண்ணி வச்சிருக்க வேண்டும். ஏர் டைட் பேக்கிங் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். காற்று இல்லாத வகையில் பேக்கிங்கள் செய்யப்பட்டால் உணவு பாதுகாக்கப்படும். பாருங்கள், இங்கே என்ன சொல்லப்படுது பாருங்கள். நுண்ணங்களின் வளர்ச்சி, உணவு பழகுதல் என்பவற்றுக்கான முக்கிய காரணியான கிடைக்கக்கூடிய நீரின் அளவு போஷணை இருக்கிறது. நீர் இல்லாமல் நாங்கள் இதை பயன்படுத்த என்ன செய்து நாங்கள் முந்தின காலத்தில் உணவை உலர்த்தி பாதுகாத்து வச்சிருந்தாங்க. உலர்த்தல். அப்போ சூழலின் சாரீரப்பதன் இருக்கும் பொழுது உணவு பாதுகாக்கப்படுதல் கொஞ்சம் கடினமானது. தாழ் ஈரக்கம் உள்ள உணவுப் பொருட்கள் உயர் சாரீரப்பதன் உள்ள இடத்தில் களஞ்சியப்படுத்தப்பட்டால் உணவு ஈரலிப்பை பெற்று நுண்ணங்கி வளர்ச்சிக்கு உதவும். சூழலில் உள்ள வாயுக்களின் இருக்கையும் செறிவும். சூழல் நுண்ணங்கி என்ற தொழிற்பாட்டுக்கு சில நுண்ணங்கள் படிச்சிருக்கிறோம். வாயுக்கள்னு சொன்னோம் என்றால் முக்கியமாக ஒட்சிசன், CO2, நைதரசன், இந்த மூன்றும் தான் நாங்கள் வாயுக்கள் என்று பொதுவாக குறிப்பிடலாம். அப்போ நுண்ணங்கிகள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே ஒரு சார்ட் ஒன்று முதல் போட்டிருக்கிறோம். காற்று வாழ் பாக்டீரியா, காற்றின்றி வாழ் பாக்டீரியா, அமையத்துக்கேற்ற காற்றின்றி வாழ் பாக்டீரியா, மற்றது நுண்ணிய காற்று நாடி பாக்டீரியா. அப்போ ஒட்சனை கொண்டு தொழிற்படுற பாக்டீரியாக்கள்னு சொன்னோம்னா நாங்கள் ஒட்சனை நீக்கப்படும், வலிக்கு நீக்கப்படும். சரியோ? சில நுண்ணங்களுக்கு காற்று இல்லாத நிலையிலும் தொழிற்படக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒட்சன் இருக்கே அல்லது இல்லாமல் நான் பார்த்துருக்கிறோம். ஒரு உயிர் அங்கிக்கு சுவாசிப்பதற்கு ஒட்சன் அவசியம். இல்லாவிட்டால் ஒட்சன் இருந்தால் ஒட்சியேற்ற பாஸ்போரேட்டின் மூலம் தனக்கு வேண்டிய சக்தியை பெற்றுக்கொள்ளும். ஒட்சன் இல்லாவிட்டால் நொதித்தல் மூலம் தனக்கு வேண்டிய சக்தியை பெற்றுக்கொள்ளும். அப்போ ஒட்சன் இருக்க இல்லாமல் உணவு பழுதடைதலை தூண்டும். பாருங்கள், மட்டும் மாசுபடுத்திகளின் வகையை தீர்மானிக்கும் காற்றின்றி வாழ் நுண்ணங்கிகள் ரெண்டும் பழுதடைதலை ஏற்படுத்தும். அப்போ இதற்கு ஏற்ற வகையில் என்ன செய்கிறோம்? உணவுகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அப்போ புறக்காரணிகள் நாங்கள் பார்த்துருக்கிறோம். முதலாவது சூழலின் வெப்பநிலை, உணவு காணப்படுற சூழலின் வெப்பநிலை, சூழலில் காணப்படுற சாரீரப்பதன், மற்றது சூழலில் உள்ள வாயுக்கள். பாருங்கள், உணவு பழுதடைதலில் செல்வாக்கு செலுத்துகின்ற அகக்காரணிகள். அகக்காரணி என்ற என்ன? உணவிலே காணப்படுகின்ற காரணி, அகக்காரணிகள். இந்த அகக்காரணிகளை மிக முக்கியமானது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிஹெச் பாருங்கள், இவை பிஹெச் என்ற ஈர உள்ளடக்கம். பாருங்கள், போஷணப்பொருள் உள்ளடக்கம், உயிரியல் கட்டமைப்பு என்னென்று பாருங்கள். ஒன்று பிஹெச், ரெண்டாவது ஈர உள்ளடக்கம், மூன்றாவது போஷணப்பொருள் உள்ளடக்கம், நாலாவது உயிரியல் கட்டமைப்பு. நேரடியான விடயங்கள், நேரடியாக அப்படியே நோட்ஸை அப்படியே கேள்வியில் கேட்டால் அப்படியே இறக்க வேண்டியதான். வேறு எந்த தடுமாற்றமும் தேவையில்லை. விடையாகவே உங்களுக்கு நோட்ஸ் இங்கே தரப்பட்டிருக்கிறது. பாருங்கள், முதலாவது பிஹெச். இது கொஞ்சம்
விரிவானது. பிஹெச் மாற்றம். பிஹெச் மாற்றத்தினால தான் உணவில் உள்ள நுண்ணங்கிற தொழிற்பாடுகள் பொதுவாக கட்டுப்படுத்தப்படுது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பூந்துணர்ச்சாறு. பூந்துணர்ச்சாறை பழுதடையாமல் செய்வதற்கு அந்த முட்டிகளில் சுண்ணாம்பு பூசுதல் என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்போ சுண்ணாம்பு பூசப்படும் பொழுது என்ன நடக்குது? அந்த வழியில் உள்ள மதுவங்கள் அந்த பூந்துணர்ச்சாறுக்குள்ள விழுந்தாலும் பிஹெச் மாற்றத்தினால கார பிஹெச்சை இருப்பதனால அந்த மதுவத்தின் தொழிற்பாடு தடுக்கப்படுவதனால் பூந்துணர்ச்சாறாக வெள்ளமாகவே இருக்கிறது. அது ஒரு மிக நீங்கள் ஓஎல்ல படிச்சிருக்க மிக எளிய ஒரு உதாரணம் பிஹெச் மாற்றம். சரி பார்ப்போம். இங்கே பாருங்கள், முக்கியமாக பாருங்கள் பிஹெச் காரணிகள் பாருங்கள். அநேகமான நுண்ணெங்கள் பிஹெச் பெருமானம் 7. நடுநிலையான பிஹெச்சில் தான் அநேகமான நுண்ணெங்கள் தொழிற்படுகிறது. ஆனால் சில விதிவிலக்களும் உண்டு பாருங்கள். அதாவது 7 சொல்லும் பொழுது 6.6 தொடக்கம் 7.5 சிறிய காரம் சிறிய அமிலத்தன்மைக்குமான ஊடகத்திலே சிறப்பாக வளரும். ரைட். அதில் பாருங்கள் மிகச்சில பிஹெச் 4 கீழுள்ள பிஹெச்சில் வளரும். 4க்கு கீழே உள்ள இடத்துல மிக பரந்த பிஹெச் வீச்சில் மிக குறைந்ததிலிருந்து மிக கூடியது வரை 2 தொடக்கம் 10 பிஹெச் வளரக்கூடியனவாக இருக்கு. பொதுவாக பூஞ்சனங்கள் மதுவம் மிக அகன்ற வீச்சுடையவையாக இருக்கிறது. 2 தொடக்கம் 10 பிஹெச்சில் மதுவமும் பூஞ்சனங்களும் தொழிற்படக்கூடியனவாக இருக்கிறது. பாக்டீரியாக்கள் பொதுவாக பாருங்கள் 5 தொடக்கம் 7 அமிலத்தன்மை நடுநிலை பாக்டீரியாக்களால் பழுதடைகிறது. பாருங்கள் பிஹெச் வீச்சில் சிறப்பாக வளரும். அடுத்த பாருங்கள் எலுமிச்சம்பழம், தோடம்பழம், வாழைப்பழம் போன்ற பல வகைகள் பூஞ்சனங்கள் அழுகி போயிருக்கும். வாழைப்பழம், பிலாப்பழம் அழுகி போயிருக்கும். மதுவங்களாலும் பழுதடைகின்றன. அடுத்த பாருங்கள் அநேகமான கடல் உணவு பாருங்கள் இறைச்சி வகைகள், மாட்டிறைச்சி, கோழி இறைச்சி, மீன், பால் என்பன பாக்டீரியா, பூஞ்சனம், மதுவம் என்பவற்றால் பழுதடைகிறது. ஏன்னா உங்களுக்கு தெரியவனும் இவைகளுடைய உணவு போசனை நுண்ணங்களுக்கு ஏற்ற போசனை நல்ல புரத உணவு. எனவே அவற்றில் பாக்டீரியாவும் தொழிற்படும், பூஞ்சனமும் தொழிற்படும், மதுவமும் தொழிற்படக்கூடியதாக இருக்குது. அப்போ எனவே இந்த பிஹெச் மாற்றம் ஒரு முக்கியமானது. உணவை பழுதடையாமல் செய்வதில் இந்த பிஹெச்சை கட்டுப்படுத்துகிறார்கள். காரணம். அடுத்தது ஈர உள்ளடக்கம். முதல் ஒன்று பார்த்து நாங்கள் புறக்காரணியில் சாரீரப்பதம், சூழலில் உள்ள சாரீரப்பதம், சூழலில் உள்ள நீரை உணவு, வறண்ட உணவு, உலர்ந்த உணவு விரைவாக உறிஞ்சிக்கொள்கிற பொழுது நுண்ணங்கள் தொழிற்படுவதற்கு ஏதுவாக இருக்கொண்டு பார்த்து நாங்கள். இங்கே பாருங்கள் உணவில் உள்ள ஈர உள்ளடக்கம். இங்கே சூழலில் உள்ள ஈரப்பற்றை நாங்கள் இங்கே குறிப்பிடவில்லை, உணவுக்கு இல்லை. அப்போ இதை பயன்படுத்தித்தான் ஆதி காலத்தில் உணவை உலர்த்தி வரட்டி மீன் கருவாடு, இறைச்சி கருவாடு, மாசி என்று சொல்வார்கள் கருவாடுகள், சில தாவரங்களை உலர்த்தி வத்தல் போட்டு வச்சிருந்தார்கள் ஆதி காலத்தில் மக்கள். இப்பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம் பாருங்கள், ஈர உள்ளடக்கத்தை குறைக்கிறதுக்குள்ள பாருங்கள் அடிப்படையாக கொண்ட உலர்த்தல் பார்த்தீங்களா. ஆதி காலத்தில் வேடர்கள் இறைச்சிகளை தேனீக்களை விட்டு வைத்தார்கள் பாதுகாப்பான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். நுண்ணங்கிற தொழிற்பாட்டுக்கு வேண்டிய நீரை நாங்கள் பிரசானத்தின் மூலம் நீரை உறிஞ்சிக்கொள்வதனால அந்த இறைச்சி வகைகள் நீண்ட நாட்களுக்கு அவர்களால் பாதுகாக்கப்பட முடிந்தது. பழைய காலத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எனக்கு கூட அப்படி நடந்திருக்குது. காலில் முள்ளு குத்தினால் அந்த முள்ளு குத்தின இடத்துல உப்பு கல் வச்சு சுடுவார்கள். உப்பு கல்லை வச்சு நெருப்பால் சுடும் பொழுது உப்பு உருகி அந்த காயத்துக்குள்ளே ரங்கும் பொழுது சரியான வேதனையாக இருக்கும். ஆனால் அந்த உருகி ரங்குற பொழுது அதனுடைய பிரசான செறிவின் காரணமாக
அந்த இந்த முள்ளில் காணப்பட்ட நுண்ணங்கிகள் அங்கே புறப்பிரசம் நிகழ்ந்து அந்த பாக்டீரியாக்கள் இறந்து போகிறது. சரிதானே? பாருங்கள். அப்போ ஈர உள்ளடக்கம் பாருங்கள், குறைப்பதை அடிப்படையாக கொண்ட உலர்த்தல் உணவுப் பொருட்களை பாதுகாக்கும் ஒரு பழமையான முறை. வத்தல் போடுது என்று சொல்லுவோம். ரைட். அடுத்த இறைச்சி, மீன் போன்ற உயர் உள்ளடக்கம் கொண்ட உணவுகள் பாக்டீரியாவினால் பலதடை. புரதம் நிறைந்த, போஷணை நிறைந்த உணவு பதார்த்தங்கள் அங்கே உண்டு. இறைச்சி ஈரலிப்பானது. எனவே தாராளமாக பாக்டீரியா, ஃபங்கஸ் தடையின்றி தொழிற்படும். சரியா? பாருங்கள். அடுத்தது பிஸ்கெட், பான் போன்ற தாள் ஈரடக்கம் உள்ள பிஸ்கெட் கொண்ட உணவுகள் பூஞ்சனங்களால் பலதடையும். நாங்கள் இப்பொழுது பிள்ளைகள் அகக்காரணியிலே ஈர உள்ளடக்கம் என்பதை பற்றி இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் 4வது பாயிண்டாக பாருங்கள், ஈர உள்ளடக்கம் இல்லாத பால்மா பார்த்திருப்பீர்கள், கோதுமமா என்று சொல்லி படித்திருப்பீர்கள். இவைகளில் ஈர உள்ளடக்கமே துப்புரவாக இல்லை. இவைகள் இல்லை உணவுப் பொருள் இருந்தாலும், போஷண பதார்த்தங்கள் இருந்தாலும், இவை பொதுவாக நுண்ணங்கிகளால் பழுதடைவதில்லை. ஏதாவது தற்செயலாக அவற்றுக்குள்ளே தண்ணி விழுந்து விட்டால், திறந்து வைக்கப்பட்டிருந்தால், உலர்ந்தவை நீரை உறிஞ்சி நுண்ணங்கின்ற வளர்ச்சிக்கு அவை உதவக்கூடியதாக இருக்கும். ரைட். பாருங்கள். உப்பு, வெல்லம் என்பன சேர்க்கப்பட்ட வெல்லம் கிடைக்கக்கூடிய நீரின் அளவை குறைவாக கொண்ட உணவுகள் பொதுவாக உபர்நாடி பாக்டீரியாக்களாலும் வெல்லம் இருக்கிறது, பாக்டீரியா தொழிற்பாட்டுக்கு போதுமானது. உப்பு சேர்க்கப்பட்ட உணவுகள் பிரசாரண நாடி பாக்டீரியாக்களினாலும், இனிப்பூட்டப்பட்ட உணவுகள் உலர்நாடி, மதுவம் அல்லது பூஞ்சனங்களினாலும் பழுதடைகிறது. நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும். நாங்கள் அவற்றை திரும்பவும் பார்ப்போம். ஒரு உணவுப் பொருளை விற்கும் பொழுது, பேக்கெட் பண்ணி விற்கிற பொருட்கள், பிஸ்கெட்டுகள் போன்ற பல பொருட்கள் பேக்கெட் பண்ணி விற்கிற பொழுது, ஒரு மாற்றின வேண்டும் பொழுது, நாங்கள் முக்கியமாக அங்கே விலையைத்தான் பார்ப்போம். விலையை பார்க்கக்கூடாது. விலையிலும் பார்க்க மிக முக்கியமானது எக்ஸ்பயரி டேட் என்ற ஒரு டேட் போடப்பட்டிருக்கும். காலவதியாகும் தியதி. அப்போ இந்த அடைச்சி உணவுப் பொருளை விற்கும் பொழுது அவை பழுதடையாமல் இருப்பது, குறிப்பிட்ட காலம் பழுதடையாமல் இருப்பதற்கு சில ரசாயன பதார்த்தங்களை, நற்காப்பிகள் என்ற பதார்த்தங்களை சேர்க்கிறார்கள். அந்த நற்காப்பிகளும் குறிப்பிட்ட காலம் வரை தான் தொழிற்படும். அந்த காலத்துக்கு பின்னர் தங்களது தொழிற்பாட்டை இழந்து விடுகிறது. எனவே அதில் பாக்டீரியாக்களோ ஃபங்கஸோடோ இலகுவாக தொற்றி அவற்றை பழுதடைய செய்கிறது. இது சுரக்கப்பட்ட ரசாயன பதார்த்தங்களால் எங்களுக்கு நோய் ஏற்படலாம். அப்போ அதை நாங்கள் கவனித்து கொள்ளணும். முதலாவது பொருளை வேண்டும் பொழுது காலவதியாகும் தியதி என்ன? உணவுப் பொருள் மிக முக்கியமானது. என்ன ஒரு உணவு இருக்கிறது? புரத உணவு முக்கியமாக மீன் டின் மாப்பேணிகள். சில வேளையில் பேக்கிங்கில் சில தவறுகள் நடந்துவிடும். மீன் டின் வீக்கம் அடைந்திருந்தால் நாங்கள் அவற்றை வாங்கவோ சமைக்கவோ தொட்டு நக்கவோ கூடாது. அவை அங்கே கொலஸ்ட்ரிடியம் எனப்படுகின்ற ஒரு பயங்கரமான பாக்டீரியா இருக்கிறது. சில வேளையில் அவற்றை இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருந்தால் வைத்தியசாலையை கொண்டு போகிறக்கிடையிலேயே ஆள் இறந்து விடலாம். பால் வீக்கம் அடைந்திருந்தால், சாடைய துர்நாற்றம் இருந்தால், நிறமாற்றம் ஏற்பட்டிருந்தால் உங்களுக்கு உடனடியாக விளங்க வேணும் அவை நுண்ணங்கி தொற்றுதலுக்கு உள்ளாயிருக்குன்னு சொல்லி. மாட்டின் வீங்கி இருந்தால் அவற்றை நுண்ணங்கி தொற்றுதல் ஏற்பட்டு அங்கே வாயுக்கள் தோன்றுகிறது. இதனால தான் அவை வீக்கம் அடைகிறது. அதே போல் நாங்கள் என்ன பண்ணுறோம், படிப்பிக்க சொல்கிறோம். நாங்கள் ஒரு மாற்றின வேண்டும் பொழுது நெளிஞ்சிருந்தால், சில வேளையில் ரக்கிற பொழுது மாற்றின் கீழே விழுந்து நெளிஞ்சு போயிடும். நெளிஞ்சு போன உணவு டின்னையும் நாங்கள் வாங்கக்கூடாது. தகரத்துக்கு உள்ளுக சின்ன ஒரு கோட்டிங் கொண்டு பூசி இருக்கிறார்கள் மெட்டலால், கரை பிடிக்காமல் இருக்கிறதுக்கா, நுண்ணங்களை தாக்கப்படாமல் இருக்கிறதுக்கா. இப்போ கீழே விழுந்து நெளியும் பொழுது அந்த கோட்டிங், அந்த படை கரை அகன்று விடுகிறது.
அங்கே இருக்கின்ற உணவு பதார்த்தங்களில் உள்ள கெமிக்கல்ஸ் அங்கே தாக்கமடைஞ்சு வாயுக்கள் தோன்றும். சரி, இதெல்லாம் நாங்கள் படித்ததை நாங்கள் கொஞ்சம் வாழ்க்கையிலே கொஞ்சம் அப்ளை பண்ண பார்க்கணும். மலிவாக தாராங்கள், இலவசமாக தாராங்கள் என்பதற்காக இவற்றை வாங்கி நாங்கள் சாப்பிடவே கூடாது. சரி, பாருங்கள் போசனை பொருள் உள்ளடக்கம் நுண்ணங்கின்ற தொழிற்பாட்டுக்கு இதான் மிக முக்கியமானவை. நாங்கள் என்னதுக்காக சாப்பிட்றோம்? போசனை உள்ளடக்கத்துக்கா. நுண்ணங்கி என்னதுக்காக வளருது? தன் போசனையை பெற்றுக்கொள்வதற்கா. பாருங்கள், அப்போ சக்தி மூலம் பாருங்கள், நீர் சக்தி மூலம், நைதரசன்கள், விட்டமின்கள், கனிப்பொருட்கள் என்பன நுண்ணங்கிகளின் வளர்ச்சிக்கு அத்தியாவசியமான போசனை பொருட்கள். அப்போ உணவுப் பொருட்கள் இவைகள் நன்கு இருக்கும் பொழுது நன்றாக வளரும் உணவு நுண்ணங்கிகள். பாருங்கள், போசனை பொருள் நிறைந்த பால் இறைச்சி சொன்னேன் ஏற்கனவே. பால் இறைச்சி போன்ற உணவுகள் இலகுவில் நுண்ணங்கிகளால் பழுதடையும். இலகுவில் நுண்ணங்கிகளால் பழுதடையும். மிக கவனமாக இருக்க வேண்டும். மிக கவனமாக இருக்க வேண்டும். அதான் அதுக்காகத்தான் உங்களுக்கு தெரியும், நான் இந்த பாடத்துக்கு அப்பாற்பட்டபடியாக நான் சொல்ல வேண்டியிருக்குது. இறைச்சி, மாடு, ஆடு வெட்டப்படுற இடங்கள் கொள்கலம் என்று சொல்கிறோம். அந்த கொள்கலத்தில் வச்சுத்தான் மக்களுக்கு விற்பனையார் இறைச்சியோ மாடோ கோழியோ வெட்டப்படல் வேண்டும். வேறு அழுக்கான இடத்துல வச்சு வெட்டப்பட்டால் அந்த அழுக்கான இடத்துல இருக்கிற கிருமிகள் இந்த இறைச்சியில் தொற்றி நுகர்வோருக்கு நோயை ஏற்படுத்தும். அப்போ அந்த கோள்களங்கள் சுத்தமாக்கப்பட்டு இருக்கப்படும். ரைட், அடுத்த பாருங்கள், உயிரியல் கட்டமைப்பு. உயிரியல் கட்டமைப்பு. சில உணவுப் பொருட்கள் இயற்கையாகவே தங்களை சுற்றி ஒரு போர்வை, புறப்போர்வை ஒன்றை கொண்டிருக்கின்றன. உதாரணமாக இப்போ பாருங்கள், கச்சானை கோதோட வச்சிருந்தால் கச்சான் நீண்ட காலத்துக்கு பழுதடையாமல் இருக்கும். ஏன்னா கச்சான் கோது உலர்ந்தது, நுண்ணங்கி வளர்ச்சி அடையாது. உடைச்சி நாங்கள் அதனுடைய தானியமாக வச்சிருந்தோம்டா, பருப்பாக வச்சிருந்தோம்டா, வித்தாக வச்சிருந்தோம்டால் அது பழுதடையும். அதில் ஒரு பாக்டீரியா ஃபங்கஸ் ஒன்று வளரும். அப்ளோடாக்சின் சொல்லப்படுகிற ஃபங்கஸ் ஒன்று வளரும். சில பழங்கள் முட்டி ஓடு நுண்ணங்கிகள் உள்ளே நுழைவதை தடுக்கிறது, பாதுகாப்பு, புறத்தோல். சில மரக்கறிவைகள், உதாரணமாக பூசணி, ஆப்பிள் போன்றவை நுண்ணங்கிகள் உள்ளே செல்வதை தடுக்குகின்ற தடித்த புறத்தோலை கொண்டிருக்கின்றன. இது இயற்கையாகவே இருக்கிறது, இயற்கையாகவே காணப்படுகிறது. பாருங்கள், சில உணவுகள் மேல் காணப்படும் இயற்கையான உரை நுண்ணங்கிகள் உள்ளே செல்வதை தடுத்து நுண்ணங்கிலிருந்து அவற்றை பாதுகாக்கிறது. நாங்கள் நீர் படிக்க குடிநீர் சுத்திகரிக்கிற முறை பார்த்த நாங்கள், நீரின் மூலமாக ஏற்படுகின்ற தொற்றுதலை பற்றி பார்த்த நாங்கள். என்னென்ன நுண்ணங்கிகள் நீர் மூலமாக, வாட்டர்போர்ன் டிசீஸ் என்று சொல்வார்கள், நீர் மூலமாக தொற்றுதல் அடைகின்ற நுண்ணங்கிகள். குடிக்கிற நீர் சுத்தமாக இருக்க வேண்டும். அதே போல் நாங்கள் சாப்பிட்ற உணவும் சுத்தமாக இருக்கப்படல் வேண்டும். அப்போ உணவின் மூலமாக நான் சில உணவில் ஏற்கனவே படிச்சிட்டோம், போஷணை இருக்கிறது, நீர் இருக்கிறது, நாங்கள் சாப்பிட்ற உணவு சரி ஆரோக்கியமாக இருக்கு. ஆனால் அந்த உணவில் சில வேளைகளில் தொற்றுதல் அடைஞ்சிருக்கிறது. அந்த தொற்றுதல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். தொற்றுதல் 2 வகை. ஒன்று உணவின் மூலமாக தொற்றுதல் அடைகிறது, உணவின் மூலமாக நஞ்சாதல். சரி, பாருங்கள், உணவு மூலம் ஏற்படும் நோய்கள் நெருப்பு காய்ச்சல், வயிற்றோட்டம், வாந்தி பேதி என்பன. இது நீங்கள் பாடமாக வச்சிருக்கணும். நெருப்பு காய்ச்சல் நிச்சயம். பாருங்கள் என்னென்ன உணவு, பாருங்கள் உணவு நஞ்சாதல், பாருங்கள் ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஒயூரியஸ். அடுத்த பாருங்கள் பெட்டூரிசம் நஞ்சாதல் சொல்லியிருக்கிறேன். புரத உணவு கிளோஸ்ட்ரிடியம் பொட்டுலினம். அடுத்தது அஃபிலோதோட்சின் சொன்ன அஸ்பெகிலஸ் ஃப்ளேவஸ். உணவு மூலம் எந்த உணவு கூட உங்களை சொல்லல, எந்த உணவு கூட உங்களை சொல்லவில்லை. நீங்கள் மாணவர்கள், ஏஎல் மாணவர்கள் ஆனுடைய உங்களுக்கு நாங்கள் அவ்வளவு தூரம் வெயிட்டேஜை கூட்ட முடியாது. எனவே உங்களுக்கு சுமார் சாட்சியில் ஒரு கேள்வி
உணவின் மூலம் தொற்றுதல் அடையும் நுண்ணங்கிகளின் சாதி பெயரை தருக. சாதி தான் கேட்பார்கள் அநேகமாக. அப்படி நோயின் பேரை கேட்பார்கள். நோயின் பேரும் சில வேளையில் சாதி பேரையும் கேட்பார்கள். இப்போ நீங்கள் இவற்றை நான் சொன்னால் மைக்ரோ பயாலஜியில் நாங்கள் பேப்பர் கரெக்ஷனுக்கு போகிற பொழுது எங்களுக்கு பேராசிரியர் சொல்கிறது என்ன பிரச்சனை என்றால், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கப்படாது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாறினால் அது வேறொரு அங்கியாக மாறிவிடும். ஆகவே நீங்கள் இவற்றை பல தடவை ஓய்வாக இருக்கிற நேரம் இவற்றை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் சில விட நாங்கள் எழுதினா கூட புல விட்டுடுவோம். ஆனால் நீங்கள் பரீட்சையில் இது கவனமாக இருக்கவும். இப்பொழுது நாங்கள் விளையால் மனித சுகாதாரம், நான் சொன்னேன் ஆரோக்கியம் சுகாதாரம் மிக முக்கியமானது. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ கொரோனா பாக்டீரியாவுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம், கைகளை நன்றாக கழுவ வேணும். அடிக்கடி கைகளை கழுவ சொல்கிறார்கள். அந்த கையினால் கண்ணை மூக்கை வாயை நாங்கள் தொடக்கூடாது. கொரோனா பாக்டீரியா எங்கும் இருக்கும், எங்கும் இருக்கலாம்னு சொல்லி சந்தேகப்படையினோம். உங்களுக்கு தெரியும், இலங்கையில் கொரோனா பாக்டீரியான்ற தொற்றுதல் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருக்கிறது. அதாவது கருத்து என்ன, நாங்கள் சுகாதாரமாக இல்லை என்பது கருத்து. நாங்கள் இவ்வளவு காலமும் வாழ்ந்த முறையிலிருந்து இப்பொழுது மிக சுத்தத்தை மிக நுட்பமாக கடைப்பிடிக்க வேண்டியுள்ளது. மிக நுட்பமாக. ரைட், பாருங்கள். மனித சுகாதாரத்தில் உணவு பழுதடைதலின் தாக்கங்கள் பாருங்கோ. சில நுண்ணங்கிகள் உணவினால் தோற்றுவிக்கப்பட்ட பல்வேறு நச்சு பதார்த்தங்களை உட்கொள்ளுதல் முக்கியமாக இந்த வெளி இடங்களில் போய் நாங்கள் சாப்பிடுதல். சாப்பாட்டு கடை சில முன்னுக்கு வழியாக சோகோசெல்லாம் வச்சிருப்பார்கள், ஆனால் பின்னுக்கு போனால் தான் தெரியும் பிரச்சனை என்னென்று. பரலுக்குள்ள தண்ணி வச்சிருப்பார்கள், பின்னு கிச்சன் அசுத்தமாக இருக்கும், சுப்ர செய்ய மாட்டார்கள். அதுக்காக இப்பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த PHM சானிட்டரி சுகாதார ஊழியர்கள் சென்று அவர்களை எச்சரிக்கிறார்கள். சில பேரில் வழக்கு தாக்கல் செய்கிறார்கள், சில பேரில் கடைகளை பூட்டுகிறார்கள். சுகாதாரம் மிக முக்கியமானவை. உணவு நஞ்சால் எனப்படும் நுண்ணங்கிகளினால் பழுதடைந்த உணவை உண்ணும் பொழுது நோய் நிலைமை ஏற்படும். இந்த நோய் நிலைமை பாருங்கள், இந்த சில நுண்ணங்கிகள் அந்த உணவில் என்ன செய்ய போது தொற்றுதல் அடைந்து அவற்றிலே வளர்ச்சி அடைகிற பொழுது தொழிற்படும் பொழுது நச்சு பதார்த்தங்களை உணவிலே சுரந்து விடுகிறது. உண்டு சில நுண்ணங்கிகள் உணவில் தொற்றுதல் அடைஞ்சாலும் அவை அங்கே வளர்ச்சி அடையாது, அப்படியே இருக்கும் இருந்து நாங்கள் அந்த உணவை உட்கொள்ளும் பொழுது அந்த உணவின் மூலமாக நுண்ணங்கிகள் உள்ளே சென்று சில அங்கே குறிப்பிட்ட காலத்தின் பிறகுதான் அவை அங்கே தொழிற்பட்டு நச்சு பதார்த்தங்களை வெளிவிடுற பொழுதுதான் எங்களுக்கு நோய் ஏற்படும். அதை நாங்கள் உணவு தொற்றுதல் என்று சொல்கிறோம், ஃபுட் இன்ஃபெக்ஷன். என்ன சொல்கிறோம், உணவு நஞ்சாதம். நுண்ணங்கள் ஏற்கனவே உணவில் விழுந்து அங்கே வளர்ச்சி அடைந்து அங்கே தொழிற்பட்டு நச்சு பதார்த்தங்களை சுரந்து விடும். அது சாப்பிட்ட உடனே சில மணித்தியாலங்களினுள் எங்களுக்கு நோயினுடைய தாக்கம், வயிற்றோட்டம், சக்தி, மயக்கம் போன்ற நோய் நிலைமைகள் எங்களுக்கு ஏற்படும். இப்போ ரெண்டு இருக்குது, ஆனால் ரெண்டும் கடைசியில் இறுதி விளைவு ஒன்று தான். உணவில் நஞ்சை ஏற்படுத்துது, மனித உடலை பாதிக்குது. ரெண்டும் ஒன்று தான், ஆனால் தொற்றிக்கொள்கிற முறை தான் ரெண்டும் வித்தியாசம். சரியா பாருங்கள், உணவில் நுண்ணங்கிகள் வளர்ச்சியடைந்து பெருக்கம் அடைவதன் விளைவாக பாருங்கள், நுண்ணங்கி கலங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதுடன் அவற்றால் நச்சுத்தன்மையான பதார்த்தங்களும் சுரக்கப்படும். வளர்ச்சி மட்டுமல்ல, அவற்றினால் சுரக்கப்படுது. அப்போ அந்த உணவை நாங்கள் உட்கொள்ளுதல். சில பேர் வீட்டை தவிர வேறு கடைகளில் போய் சாப்பிட மாட்டோம். தாங்கள் எங்கே போகிறோன்னு சொன்னால் தண்ணீரை போத்தில் கொண்டு போவார்கள், கடையில் போய் கூட தண்ணீர் குடிக்க மாட்டார்கள். சரியா பாருங்கள், அதிக அளவில் பழுதடைந்த உணவின் ஊடாக ஒருவர் பெரும் எண்ணிக்கையான நுண்ணங்கி கலங்களையும் அவற்றின் நச்சு ரசாயனங்களையும் உள்ளெடுப்பதனால் நோய் விருத்தி அடையலாம். உங்களுக்கு தெரியும், தேநீர் கடைகளில் உணவு எடுக்கிறோன்னு சொன்னோம்னால் இன்னும் நாங்கள்
எங்கட பிரதேசங்களில் இன்னும் நாங்கள் சில இடங்களில் நன்றாக உணவை எடுக்கிற முறையை கையாளுகிறார்கள். நாங்கள் கையால் எடுக்கிறோம். சில இடங்களில் பொசெப்ஸ் பொலித்தீன் பேக்கினால் எடுக்கிறார்கள். கண்ணாடி பெட்டிகளை மூடி இலியாங்கள் இல்லாமல் பாதுகாப்பாக உணவை வைத்திருக்கிறார்கள். எங்கட பிரதேசங்களில் விலை குறைவாக இருக்கிறது. சரி, சில பேர் தலைக்கு மூடி அணிந்து நிகங்களை சுத்தமாக வெட்டி உணவை கையாளுகின்றார்கள். பாருங்கள். எனவே பாருங்கள், 2 வகை நோய்கள் பாருங்கள். உணவின் மூலம் பரவும் நோய், தொற்றுதலடையும் நோய். பரவும் என்று சொல்கிறத பார்க்க தொற்று அடைகிறதான் எனக்கு நல்லா தெரிகிறது. தொற்றுதலடைகிற நோய்கள். மற்ற உணவு நஞ்சாத, உணவு நஞ்சாத, உணவு மூலம் பரவும் நோய்கள், உணவு மூலம் தொற்றுதலடையும் நோய்கள் பற்றி நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். பழுதடைந்த உணவை ஒருவர் உட்கொள்ளும் போது, சரி, பழுதடைந்த உணவு உட்கொள்ளும் போது உணவு பழுதடைய செய்யும் நோய் ஆக்கிகளுக்குரிய நுண்ணங்கிகளும் உடலினுட் செல்லும். சரியா? பாருங்கள். விருந்து வழங்கினுள் வளர்ந்து பெருகி தொற்றுங்கள் நச்சு பதார்த்தம் தோற்றுவிக்கும். அதன் மூலம் குறித்த நோயின் பண்பியல்புகளாக அறிகுறிகள் ஏற்படுத்தப்படும். பரவு தொற்றுதல். பாருங்கள், என்னென்ன நோய் வந்து பாருங்கள். நெருப்பு காய்ச்சல். அப்போ எனக்கு இன்றைக்கு நெருப்பு காய்ச்சல் வந்தால் நான் யோசிக்க வேணும். 14 கிட்டத்தட்ட நெருப்பு காய்ச்சல் நோய் அரும்பு காலம் கிட்டத்தட்ட ஒரு 14 நாள். இந்த 14 நாட்களுக்கு முன்னர் நான் எந்த இடத்துல சாப்பிட்டான், எந்த இடத்துல சாப்பிட்டான், எந்த அழுக்கான இடத்துலேருந்து சாப்பிட்டேன். நான் சில பிள்ளை சுத்தமான கடை மாதிரி தெரியும், ஆனால் பின்பக்கம் நான் சொன்னேன் அசுத்தமாக இருந்திருக்கும். நெருப்பு காய்ச்சல் உடனடியாக தோன்றாது. முக்கியமாக அந்த சர்பத், இனிப்பு பானம், அவைகளை வந்து இல்லையா அந்த கப்ஸ் வந்து சரியாக கழுவி இருக்க மாட்டார்கள். அப்போ அந்த கப்ஸில் வந்து வீட்டு வந்து இருந்திருக்கும். அதை சொன்ன நெருப்பு காய்ச்சல் இன்னொரு ஆண்ட மலத்திலேருந்து தொற்றுகள் அடைகிறது. இன்னொரு ஆண்டு எனக்கு நெருப்பு காய்ச்சல் வந்திருக்கேன்டா கருத்து, நான் என்ன ஒரு ஆளுடைய மலத்தை நான் சாப்பிட்டுருக்கிறேன் நான் கருத்து. அப்போ இந்த சுகாதாரங்கள் கவனிக்கப்பட வேண்டும். இனிப்பாக இருக்கும், குடிக்கும் பொழுது இனிப்பாக இருக்கும். ஆனால் 14 நாளை பிறகு வரும் பொழுது நோயின் தாக்கம் தெரியும். பாருங்கள். அதே போல் வயிற்றோட்டம், வாந்தி பேதி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். கொலரா முந்தைய யாழ்ப்பாணம் இந்த நோய் பெரிய பரவி கொண்டிருந்த சில பேர் இறந்திருக்கிறார்கள். வாந்தி பேதி, வயிற்றோட்டம், சீதம், தண்ணி வடிவில் வெளியேறும். ஆனால் என்ன சிக்கல் என்றால் சில பேருக்கு நோய் அறிகுறி தோன்றாது. நோய் காவிகளாக இருப்பார்கள். தனக்கு நோய் இல்லை என்று அவர் சுதந்திரமாக திரிய பார்ப்பினம். அவர்களைத்தான் முதல்ல நாங்கள் கட்டுப்படுத்தணும். அவர் தான் இருந்து எல்லா இடமும் நோயை பரப்பி கொண்டு இருக்கிறார். வயிற்றோட்டம், வாந்தி பேதி பாருங்கள். வயிற்றோட்டம், வாந்தி பேதி என்பனெல்லாம். வாந்தி பேதி முக்கியமாக விப்ரிய கொலரே படிச்சிருக்கிறோம். வயிற்றோட்டம் சிகில்லா அல்லது என்டமிவா கிறிஸ்டோட்டிக்கா இப்போ இல்லை. அப்படியே நாங்கள் அதை பற்றி கதைக்க தேவையில்லை. சரி, அதெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. சரியோ? அப்போ ஆகவே பார்த்துக்கொள்ளுங்கள், இந்த 3 நோய்களும் எங்களுக்கு உணவு தொற்றுதல் மூலமாக, உணவின் மூலமாக எங்கள் உடலில் உள்ளுக்குள்ளே சென்றடைந்து அவை அங்கே நன்கு பெருகி அவற்றின் நச்சு பொருட்களை விடுவிக்கப்படும் பொழுது எங்களுக்கு நோய் அறிகுறிகள் நோய் தோன்றும். பாருங்கள். உணவு நஞ்சாத ஃபுட் பாய்சனிங்னு சொல்லுவோம். பாருங்கள். நுண்ணங்கிகளின் வளர்ச்சியால் உற்பத்தியாக்கப்பட்ட தொற்சின்கள் பழுதடைந்த உணவில் காணப்படும். அவ என்ன செய்ய தொற்சின்களை கொண்டுள்ள பழுதடைந்த உணவை உட்கொள்ளும் எந்த ஒரு நபருக்கு யாரும் விதிவிலக்கு இல்லை. எந்த ஒரு நபருக்கும் பாருங்கள் நோய் அறிகுறிகள் ஒரு குறுகிய காலத்துக்குள் உருவாகும். சில பேருக்கு சக்தி இறப்பைகள் இருந்தால் சக்தி ஏற்படும். இறப்பையை விட்டு தவறி இறப்பைக்குள்ளாக சிறு உடலுக்கு சென்று விட்டால்
அப்போ உடலுக்கு ஒரு இயல்பு இருக்குது. ஒரு தனக்கு தேவையற்ற அந்நிய நச்சு பதார்த்தங்களை உடல் வைத்திருக்க அனுமதிக்க மாட்டாது. அவற்றை வெளியேற்ற முயற்சிக்கும். அந்த வெளியேற்ற முயற்சி தான் ஒன்று சக்தி எடுக்கிறது. வயிற்று இறப்பைகள் இருக்கும் வரை அவை வெளியேறும் வரை அவை வெளியேற்றி கொண்டு இருக்கும். அப்படி நாங்கள் கட்டுப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி வயிற்றோட்டம் அதான். சில வேளையில் இறப்பையை விட்டு அங்கால சிறுகுடல் பெருங்குடலுக்கு சென்று விட்டால் அந்த நுண்ணங்கள் வெளியேறும் வரை, அந்த நுண்ணங்கள் நச்சு பாதங்கள் இருக்கும் வரை உடல் அவற்றை வெளியேற்ற முயற்சிக்கும். அதான் வயிற்றோட்டம் முயற்சிக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும்? வைத்தியிடம் செல்லணும். வயிற்றோட்டம் அதிக அளவு ஏற்படக்கூடாது. வைத்தியிடம் செல்லணும். ஏனென்றால் எங்களுக்கு நீரிழப்பு ஏற்பட்டு சில வேளை நாங்கள் இறக்கலாம். சில மக்கள் வயிற்றோட்டம் ஏற்பட தண்ணி குடிக்கிறபடியேத்தான் வயிற்றோட்டம் ஏற்படுறதை நினைச்சு தண்ணி குடிக்காமல் இருக்கிறது. அது கடைசியில் குருதியில் நீரிழப்பு ஏற்பட்டு குருதி உறைந்து இறக்க வேண்டிய தன்மை ஏற்படும். அப்போ எதுவாக இருந்தாலும் நாங்கள் மருத்துவம் செய்கிறத விட்டுட்டு வைத்தியிடம் செல்ல வேணும். சரிதானே? பாருங்கள். அப்போ தொற்றுதலுக்கும் உணவு நஞ்சாதலுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஒன்று உடனடியாக நோய் விளைவை ஏற்படுத்தும், ஒன்று குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் நோய் விளைவை ஏற்படுத்தும். ரெண்டும் ஒன்று தான். சரிதானே? பாருங்கள். முக்கியமாக உணவு நஞ்சாதல் பாருங்கள். பெட்டியூலிசம் சொல்லிப்படும். கொலஸ்ட்ரிடியம், நான் திருப்பி போடையில் கொலஸ்ட்ரிடியம் பொட்டுலினம் என்ற ஒரு பாக்டீரியா, காற்றின்றி வாழும் பாக்டீரியான்னு நாங்கள் படிச்சிருக்கிறோம். காற்றின்றி வாழும் பாக்டீரியா. சரியா? பாருங்கள். அஃபலோதொட்சின், இது ஒரு ஃபங்கஸ். அஃபலோதொட்சின். அப்போ நாங்கள் கவனமாக இருக்கணும். பாருங்கள். அடுத்தது, மேலே குறிப்பிட்ட எல்லா நோய்களும் உணவு நஞ்சாதல் காரணமாக ஏற்பட்டவை ஆகும். பாருங்கள், எல்லாம் நஞ்சு தான். ரைட். அடுத்தது, உதரக்குடலுக்குரிய வைரசுகளும் உணவு மூலம் பரவும் நோய்களை ஏற்படுத்தும். சரி, இத்தோடு நாங்கள் உண்மையில் மைக்ரோபயாலஜி பாடம் 50 பாடங்களை இத்துடன் நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். சரி பிள்ளைகளே, நாங்கள் இது உங்களுடைய மைக்ரோபயாலஜி சிலபஸ் இத்துடன் முடிவடைந்தாலும் உங்களுடைய நிகழ்ச்சிக்கான நேரத்தில் நாங்கள் இந்த உலகாலம் செய்தனுடைய பாடப்பரப்பில் உள்ள விடயங்களை நாங்கள் சிறிதளவு நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். முதலாவதாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நுண்ணங்கிகளின் தன்மை, அதனுடைய வியாபகம். இப்போ நுண்ணங்கி என்றால் என்ன? கண்ணால் பார்க்க முடியாத அங்கி, ஒளிநுணுக்கு காட்டி இலத்தினுக்கு காட்டினூடாக பார்க்குகின்றது. அப்போ 100 மைக்ரோமீட்டரும், கண்ணினுடைய பிரிவலி 100 மைக்ரோமீட்டர், அதிலும் குறைந்த பருமன் உள்ளவை தான் நாங்கள் நுண்ணங்கிகள் என்று சொன்னோம். அந்த நுண்ணங்கிகளில் முக்கியமாக பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ், மொலிக்யூட்டிஸ் என்று சொல்லி அல்கா, வைரஸ், வைரோய்ட்டுகள் என்றெல்லாம் பார்த்துருக்கிறோம். இப்போ இவற்றை பற்றி நீங்கள் வடிவாக அவர்கள் லிஸ்ட் பண்ண வேணும். பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரோய்ட், பிரியோன் எல்லாம் இல்லை என்னென்ன முக்கியமான கெமிக்கல்ஸ் இருக்கிறது. உதாரணமாக வைரஸ்ன்னு சொன்னோம்னால் நியூக்ளிக் ஆசிட்டும் புரத முறையும் காணப்படுது. பிரியோன் என்றால் புரதம் காணப்படுது. வைரோய்ட் என்று சொன்னோம்னால் என்ன இருக்கிறது? தனியாக RNA இருக்கிறது. இப்படி நீங்கள் இவற்றை அட்டவணைப்படுத்தணும். படித்ததை நீங்கள் சுருக்கமாக விளங்கிக் கொள்வதற்கு அட்டவணைப்படுத்தப்படணும். அடுத்தது ஒரு பாக்டீரியாவை எடுத்துக்கொண்டீங்க என்றால் பாக்டீரியாவில் காணப்படுகின்ற வடிவம் 12 வடிவம் படிச்சிருக்கிறீர்கள். ஞாபகம் இருக்கிறதா? 12 வடிவம். அந்த வடிவங்களை ஒரு ஞாபகப்படுத்தி இந்த படங்களை கீறணும். கேள்வி வந்திருக்கு, நான் பேப்பர் எடுத்த போனேன், அதில் அப்படியே நேரடியாக அந்த கேள்விகளுக்கு கேட்கப்படுது. ஆனால் மாணவர்கள் பலர் எழுதவில்லை. இப்போ கொக்கஸ் என்றால் ஒரு வட்டம், ஒரு கோலம், அவ்வளோந்தான். இப்போ என்ன செஞ்சிருக்கணும்னா உங்களுக்கு அந்த நான் தந்திருக்கிற நோட்ஸில் பாருங்கள் எப்படி அந்த தனிக்கலம் உள்ள பாக்டீரியா வருது. கலப்பிரிவின் பின்னர் 2 கலங்களும் பிரிந்து போகிறது. அந்த விவரணங்களும் உங்களுக்கு தெரிய வேண்டும். அப்போ அங்கே 12 பாக்டீரியாக்கள் பிரிவுகள் வடிவங்கள் காணப்படுது. 12க்கும் எழுதினாலே அது ஒரு எஸ்ஏ கேள்வியாக வரும். அடுத்த நாங்கள் ஆய்வு கூடத்தில் இவற்றை நுண்ணங்கிகளை பற்றி கற்றுக்கொள்கிற முறை பாருங்களா. வளர்ப்பூடம் தயாரிக்கிறது
பாடப்புத்தகத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்கிறேன். NA என்று எழுதப்படாது. NA என்று எழுதப்படாது. எழுதினால் உங்களுக்கு புள்ளி இல்லை. PDA என்று எழுதப்படாது. பட்டட்டோ டெக்டோஸ் ஏகா இங்கிலீஷில் எழுதலாம், இல்லை தமிழில் எழுதலாம். போசனை ஏகாரண்டு தமிழ்லேயே இங்கிலீஷில் எழுதலாம். NA என்று மட்டும் சுருக்க பதங்களை மட்டும் தேவையில்லாத இடத்துல பயன்படுத்தாதீர்கள். இதனால் உங்களுக்கு புள்ளி இழப்புகள் ஏற்படுகிறது. புள்ளி இழப்பு ஏற்படுகிறது. சரி, அதில் கிருமி அழித்தல் முறை, கிருமி அழித்தல் முறையை பற்றி ஒரு கேள்வி கேட்கலாம். எழுதி பாருங்கள். உங்களுக்கு 38 பாயிண்ட்ஸ் வேறு வேணும். எழுதி பார்த்தால் அந்த விடைகள் கிட்டத்தட்ட 38. ஆனால் 38க்கு மேலே நீங்கள் கொஞ்சம் எழுத வேணும். ஒரு 45 பாயிண்ட்ஸுக்கு எழுதினாத்தான் நீங்கள் உங்களோட 38 பாயிண்ட்ஸும் உள்ளுக்கு அடக்கப்படும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் மைக்ரோபாலஜியில் ஒவ்வொரு எஸ்ஏ கேள்வி முந்தி முழுமையாக வந்தது. இப்பொழுது அலகு கூட்டப்பட்டிருப்பதனால் ஏ மைக்ரோபாலஜியாக வரலாம், B சுற்றாடல் உயிரியலாக வரலாம், அல்லது B சுற்றாடல் உயிரியலாக வரலாம், அல்லது B மைக்ரோபாலஜியாக கேள்வியாக வரலாம். முழுமையான ஒரு கேள்வியாக வராது. ரைட், சரிதான். எல்லா யூனிட்டையும் அடக்க வேணும் என்பதற்காக இப்படி 6 கேள்வி தானே, 6 கேள்விகள் எல்லா யூனிட்டையும் அடக்க வேணும். சரி, அடுத்ததாக பாருங்கள். கடைசி நாங்கள் இப்போ பார்த்தோம் உணவு பாதுகாப்பு. உணவு பாதுகாப்பு கேட்கிறார்கள். உணவு எவ்வாறு தொற்றில் அடைகிறது, தொற்றில் அடைகிறதுல என்னென்ன முறைகள் இருக்கிறது, அகக்காரணி என்ன, புறக்காரணி என்ன, அதை பற்றி விவரணம் தருக என்றெல்லாம் நேரடியான கேள்வி. ஒரு சுத்தும் இல்லை, நேரடியான கேள்வி. அப்போ நேரடியான கேள்விகளுக்கு நீங்கள் விடையை எழுதியிருக்கா பார்த்தால்தான் உங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கும். சரி பிள்ளைகளே, நாங்கள் இதுவரை நாட்களாக நாங்கள் மைக்ரோபயாலஜி நுண் உயிரியலை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருந்தோம். முடித்து விட்டோம் சிலபஸை. இனி நாங்கள் பார்க்க இருக்கிறது பிரயோக உயிரியல் கடைசி அலகு 25 பாட வேலையை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதுவரையிலே உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வணக்கம்.